ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தினமுமே காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிடாம நல்லா சத்தான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி ரவை கிச்சடி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி ரவை கிச்சடி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் செய்கிறது தாராளமாக ஒரு 3 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையே இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டதும் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் எடுத்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கிச்சடி. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையோடு சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். இப்போ வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி எடுத்துக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 கேரட்டையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கேரட் இது தாங்க பயன்படுத்த போகிறேன். நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாம். குடமிளகாய் அந்த மாதிரி கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் ஒரு 3.25லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது சரியாக 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கப்பில் நம்ம 3/4 கப் அளவுக்கு நம்ம ரவையும் கேழ்வரகு மாவும் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, மொத்தமாக ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கு நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவையும் ரவையும் சேர்த்து கட்டி வராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததும் பாருங்கள், நமக்கு வாணலியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ரெடியானதும் கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை இதில் தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ராகி ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி இது எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது. இது சூடாக மட்டும் கிடையாதுங்க, சூடாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுப்பட்டது இதில் சேர்த்து கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணியாகவே சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராகி ரவை கிச்சடியை சர்வ் பண்ணிடலாம்.
இப்படி சர்வ் பண்ணி பாருங்கள். எந்த குழந்தையும் வேண்டானே சொல்லாது. எல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இதே அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.